ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் செகண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி படமான ஸ்கெட்ச் அப்படிங்கிற மூவியோடைய ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். இதை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஒரு ஸ்கூல் வேனில் ஒரு பொண்ணு ட்ரா பண்ணி ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருப்பா. இவ பேர் தான் ஆம்பர். அதை ஒருத்தன் பிடுங்கி ஆச்சரியமாக அவளை பார்க்குறான், அந்த புக்கை பார்க்குறான். இவன் பேர் பௌமன். உடனே அந்த டிராயிங்கை பற்றின இன்ஃபர்மேஷன் பிரின்சிபல் கிட்ட போகுது. அவங்களும் ஆம்பரோடைய அப்பா டேலரை கூப்பிட்டு அந்த டிராயிங்கை காட்டி உங்கள் பொண்ணு எதுக்காக இப்படியெல்லாம் எழுதுறான்னு கேட்குறாங்க. அவரும் அதை வாங்கி நல்லா ட்ரா பண்ணியிருக்கா இல்லை அப்படின்னு கேஷுவலாக சொல்கிறாரு. இதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியலையா? பாருங்க, ஃபுல்லாக கிராஸில் உருவான ஒரு பிக்சர். அப்படியே கீழே இருந்து கிராஸ் ஒரு பையனுடைய கழுத்து வரைக்கும் வந்து அவனை கத்தியால் சாகடிக்க பார்க்குது. கீழே பிளட்னு வேற எழுதியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் தாம்சனுங்கிற ஒரு சைக்காலஜி கவுன்சிலர் வந்து ஆம்பர் கிட்ட கேட்குறாங்க, உனக்கு பௌமன் மேலே ஏதாச்சும் கோவம் இருக்கா? அப்படி கோவம் ஏதாவது இருந்ததுன்னா இப்படி தான் ட்ரா பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவ ஒரு விஷயத்த உள்ள வச்சுக்க முடியலன்னா அதை அவுட் பாக்ஸை வெளிக்காட்டிடணும்னு என் அப்பா சொல்லியிருக்காரு அப்படிங்கிற. அதுக்கு தாம்சன், உனக்கு யார் மேலேயாவது இல்லை எது மேலேயாவது கோவமோ வருத்தமோ இருந்ததுன்னா அதை அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை அடுத்தவங்களுக்கு தெரிகிற மாதிரியோ இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது தோணுச்சுன்னா இந்த புக்கில் எழுது அப்படின்ட்டு ஒரு கேட் பிக்சர் இருக்கிற புக்கு ஒன்று கொடுக்குறாங்க. இது உன்னோட அவுட் பாக்ஸை வச்சுக்கோ. இதை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இந்த புக்கில் இருக்கிறத யாருக்கும் காட்டவும் கூடாது. உனக்கு எப்போ தோணுதோ அப்போ உன் அப்பாவுக்கோ இல்லை யாருக்கு காட்டணும்னு நினைக்கிறியோ அப்போ காட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ உங்ககிட்ட பென் இருக்கா அப்படின்னு கேட்குறா. அங்கே தான் டைட்டில் கார்டை போட்டு இந்த மூவியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஒரு ஃபாரஸ்ட்டை கட்டுறாங்க. அங்கே ஆம்பரோடைய அண்ணன் ஜாக் மொபைலில் கேம் ஆடிக்கிட்டே வரான். கால் தடுக்கி கீழே விழுந்ததும் அவனுடைய ஃபோனு தண்ணியில் விழுந்துடுது. கையில் காயப்பட்டு ஷர்ட்லலாம் பிளட் மார்க்காக ஆயிடுது. அந்த வலியிலேயே குளத்துல இருந்த அந்த ஃபோனை எடுக்கிறான். அந்த ஃபோனு ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்கும். அந்த ஃபோனை அப்படியே ஷேக் பண்ணிக்கிட்டு பார்க்குறான். அந்த ஃபோனு நார்மலாக புதுசாக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஆகிடுது. இதை பார்த்ததுமே ரொம்பவே ஆச்சரியமாயிடுது இவனுக்கு. இந்த ஃபோனையும் பார்க்குறான், அந்த குளத்தையும் பார்க்குறான். உடனே அந்த இடத்த விட்டு காலி பண்ணி அங்கேருந்து போயிடுறான். இப்போ வீட்டில் 3 பேரும் சாப்பிட உக்காடுறாங்க. இந்த பசங்களுடைய அம்மா இறந்து போயிருந்திருப்பாங்க. அதனால இந்த வீட்டை விற்கிற பிளான்ல டெய்லர் இருப்பார். இவங்க அம்மாவோடைய பிளேட்டை தான் சர்விங் பிளேட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அம்மா ஜாக்குக்கு ரொம்பவே பிடிக்கும்ன்றதால இதில் சர்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் சொல்கிறான். அதில் என்ன இருக்குது அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. அவன் பாட்டுக்கு கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டே இருக்கிறான். வாய மூடு அப்படின்ட்டு ஆம்பர் சொல்லி டேபிள் மேலே தட்டுறான். அந்த பிளேட்டு தெரியாமல் கை தவறி கீழே விழுந்து உடஞ்சும் போயிடுது. ஜாக்குக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஒரு வழியாக அப்பா அவனை சமாதானம் பண்ணுறாரு. இந்த பிளேட்டை சரி பண்ண முடியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதெல்லாம் சரி பண்ண முடியாது, இதை டஸ்ட்பினில் போட போகிறேன்னு அப்பா சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு இவங்க 2 பேருக்குள்ள அப்படியே ஆர்குமெண்டா போய்கிட்டு இருக்குது. கோவத்துல ஜாக் எந்திரிச்சு அங்கிருந்து போயிடுறான். டேலர் கூப்பிடுறாரு. எனக்கு தெரியும், அவுட் பாக்ஸ் தானே அப்படிங்கிறான். ஏன் தான் இந்த அவுட் பாக்ஸை சொன்னனோ அப்படின்ட்டு டேலர் வருத்தப்படுறாரு. அடுத்து ஜாக்கு குளிக்கிறதுக்காக போகிறான். அப்போது அவனோட ஷர்ட்டை கழட்டுறான். அவன் ஷர்ட்டில் கை கிட்ட பிளட்டோடைய மார்க் இருக்கும். அப்படியே அவன் கையில் பார்க்குறான். கையில் அடிபட்டதுக்கான மார்க்கே இல்லை. இவனுக்கோ என்ன நடக்குது அப்படின்னு ஒன்றுமே புரியல. அன்னைக்கு நைட்டு ஆம்பர் தாம்சன் கொடுத்த புக்கில் ஏதோ ஸ்பீடாக ட்ரா பண்ணிக்கிட்டு இருப்பா. மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு ஸ்கூல் பஸ்ஸில் உக்காடுறாங்க. ஆம்பர் அவசரமாக அவள் பேக்கில் ஏதோ புக்கை தேடிட்டு இருக்கிறா. உடனே அவளுடைய அப்பாவையும் கூப்பிடுறா. அவரும் வராரு. என்னுடைய புக்கை நான் மறந்துட்டேன், எனக்கு அந்த புக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறா. இல்லை அந்த புக்கை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த புக்கை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு ஆம்பர் சொல்கிறா. அதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஆம்பர் ரூமுக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற திங்ஸை எடுத்து வச்சுட்டு இருக்கிறப்போ அந்த கேட் பிக்சர் இருக்கிற புக்கை பார்க்குறாரு. அந்த பிக்சரை பேய் மாதிரி ட்ரா பண்ணிட்டு இது ஆம்பருடைய சொத்து, தொடக்கூடாதுன்னு எழுதியிருப்பா. இதை பார்த்து டெய்லருக்கு ஒன்றும் புரியல. அவருக்கு ஒரு மாதிரியாக பயம் வருது. இந்த டெய்லருடைய தங்கச்சி ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இவர் இதை பார்த்து பயந்துட்டு இருக்கிற அதே சமயம் அந்த இடத்துக்கு அவங்களோட தங்கச்சியும் வந்துடுறாங்க. இவங்க தங்கச்சி உள்ளே என்ட்ரி கொடுத்த சவுண்டுக்கு இன்னமும் பயந்து போயிடுறாரு. சீக்கிரம் இந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு கிளம்பு, வீட்டை பார்க்க ஆள் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் ஆம்பரோடைய சில திங்ஸை எடுத்து காரில் வச்சுட்டு காருக்குள்ளே உக்காடுறாரு. அவளுடைய பொருளுங்களை பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த புக்கை பார்க்குறாரு. இதை ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமான்னு தயங்கிட்டு இருக்கிறப்போ
பொண்ணு சொன்னது ஞாபகம் வந்ததும் வேண்டாம் அப்படின்னு சும்மா ஆயிடுறாரு. அப்போது எதையோ எடுக்க போய் காஃபி தவறி புக்கு மேலே விழுந்துடுது. உடனே ஷர்ட்டெல்லாம் துடைக்கிறாரு. கரை போகாததுனால வீட்டுக்குள்ளே ஓடி வந்து வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்கிறவங்களையும் கண்டுக்காம அவர் பாட்டுக்கு டிஷ்யூவால் தொடச்சிக்கிட்டு ட்ரையர்லலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ கை சுட்டு ட்ரையர் கீழே விழுந்துடுது. அந்த ட்ரையர்ல இருந்து வர காத்துனால புக்கில் இருக்கிற பேஜஸுங்கெல்லாம் டர்ன் ஆக டெய்லர் முகமும் மாறுது. ஏன்னா பயங்கரமான பிக்சர்ஸுங்களை ட்ரா பண்ணி வச்சிருந்திருப்பா இந்த ஆம்பர். ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததும் இன்னைக்கும் ஒரு பிரச்சனையோட தான் வந்திருக்க அப்படின்னு ஜாக் சொல்லிட்டு போறான். என்னன்னு பார்த்தா ஆம்பர் கைங்கள்ல நீளமா கோடு போட்டு இருந்திருக்கும். என்னன்னு கேட்ட ஃப்ரெண்ட்ஸுங்க பண்ணிட்டதா சொல்ற. அதுக்கப்புறம் உங்க 2 பேரோட ரூம் கிளீன் பண்ணிட்டு இருந்தப்போ உன் புக்கு மேல காஃபி ஊத்தி அதை துடைக்க போய் தெரியாதனமா புக்கில் இருந்ததை பார்த்துட்டேன்னு சொன்னதுமே நான் அவ்வளோ சொல்லியும் நீங்க பார்த்துட்டீங்க இல்ல சீட்டர் அது இதுன்னு கத்திட்டு ரூம் லாக் பண்ணிக்கிறா. இந்த பக்கம் ஜாக் பின்னாடியே இருக்கிற கார்பேஜ்ல பழைய ஷூஸுங்களை எடுத்து அதுல இருக்கிற எல்லா லேசுங்களையும் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போறான். இதை விண்டோ வழியா ஆம்பர் டிரா பண்ணிக்கிட்டே பார்த்துட்டு இருப்பா. உள்ள அவளுடைய அப்பா வந்ததும் அந்த புக்கை மறைச்சு வச்சிடுறா. என்னதுன்னு கேட்டா ஸ்பைடருங்கன்னு நிறைய ஸ்பைடருங்களா டிரா பண்ணி வச்சிருப்பா. அதுக்கு நடுவுல பாருங்க காரு, டோரு, காஃபி மக்கு, புக்கு எப்படி ஊத்துச்சு அப்படின்னு கேட்டதும் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவரு அங்க இருந்து சரி அப்படின்னு கிளம்பிடுறாரு. மறுபடியும் வீட்டை விற்கிறதுக்காக ஆளை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அப்பா மகள் காருக்குள்ளே உக்காந்துருக்கிறப்போ பாரு நீ ட்ரா பண்ணுறதையெல்லாம் எவ்வளோ சேஃபாக நான் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு காட்டுறாரு. அதில் லிட்டில் ஹார்ட்ஸ், சூப்பர் லயன், தேவ், அடுத்து வியாட் ஃபோர்ஸ்னு சில டிராயிங்ஸ் எல்லாம் காட்டுறாரு. ஆனால் நீ தான் என்கிட்ட எதையோ சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொன்னதும் சரி நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு இது பிளட் ஈட்டர், ரத்தத்தை குடிச்சு மறுபடியும் ஜனங்க மேலேயே ரத்தத்தை கக்கிடும். டேட்லர், ஸ்டாப்பிடான்ஸ் அப்படின்னு பயங்கரமான டிராயிங்ஸை காட்டி ஃபைனலாக ஒரு பட்டர்ஃப்ளைவையும் காட்டுறா. ரொம்ப க்ரியேட்டிவாக ட்ரா பண்ணியிருக்க அப்படின்னு டெய்லர் சொல்கிறாரு. அந்த பக்கம் வெளியே போன ஜாக் வீட்டுக்கு வரான். யாருக்கும் தெரியாமல் பேகை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா உடஞ்ச அந்த பிளேட்டு புது பிளேட்டாக மாறி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருந்த ஒரு பாக்ஸை பேக்கில் எடுத்துன்னு யாருக்கும் தெரியாமல் வெளியே போகிறத ஆம்பர் ஜன்னல் வழியாக பார்த்துடுறா. அவள் கையில் டிராயிங் பண்ணுற புக்ஸும் வச்சுட்டு இருப்பா. அதை எடுத்துக்கிட்டே அவன் பின்னாடியே இவ்வளோ ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். ஜாக் குளத்துக்கிட்ட நின்றுட்டு இருக்கிறத அவன் கையில் பாக்ஸ் வச்சுன்னு இருக்கிறதையும் இந்த ஆம்பர் பார்த்துடுறா. இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டதும் அவன் கையில் இருக்கிற பாக்ஸை பிடுங்குறான். குடுன்னு அவன் பிடுங்குற சமயத்தில் குளத்துல விழப்போறவள பிடிச்சிடுறான். ஆனால் அவன் கையில் இருந்த டிராயிங் புக்கு தண்ணியில் விழுந்துடுது. இதை பார்த்து பயந்த ஜாக்கு உடனே புக்கை தண்ணியிலேருந்து எடுக்கிறான். அப்போது தண்ணியிலேருந்து முட்டையாக ஒரு மாதிரியான சவுண்டு வர்றதை கேட்டு ஆம்பரை இழுத்துன்னு ஓடுறான். ஏன் இழுத்துன்னு வந்தேன்னு அவள் கேட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றான். அப்போது அந்த புக்கை காட்டுற அதுல இருந்த டிராயிங்ஸ் எல்லாம் அழிஞ்சிருக்கும். அந்த குளத்துக்கிட்ட இருந்து ஏதோ பயங்கரமான குரல் கேட்டதும் சரி நீ விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜாக்கும் ஓடி போறான். இந்த பக்கம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற சில திங்ஸுங்க எல்லாம் கழிஞ்சிருக்கும். அதை பார்த்து ஒரு ஒர்க்கர் இன்னொருத்தங்கிட்ட கேட்குவா. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அவன் பின்னாடி எதையோ பார்த்துட்டு நான் இல்லை அப்படின்னு பயந்து 2 பேரும் ஓடிடுறாங்க. அடுத்த சீனில் டெய்லர் தன்னுடைய 2 பசங்களை எழுப்ப போறாரு. ஆனால் ஆம்பர் ரூமில் அவளை காணோம். எங்கே போனான்னு தேடுனா கபோர்டுக்குள்ளே படுத்துட்டு இருந்திருக்கா. என்னன்னு கேட்டதுக்கு நைட்டெல்லாம் விண்டோ கிட்ட ஒரு ஸ்க்ராட்ச் பண்ணுற சவுண்டு, நான் பயந்து இங்கே வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேர்ட்ஸ் ஏதாவது சவுண்ட் பண்ணி ஸ்க்ராட்ச் பண்ணியிருந்திருக்கோன்னு விண்டோவை ஓப்பன் பண்ணால் கிளாஸ் மேலே எல்லாம் ஏதோ மார்க்குங்களாக இருக்கும். இதை பார்த்த ஜாக்கு பதட்டமாக அங்கேருந்து வேகமாக கிளம்பி போகிறான். பின்னாடியே ஆம்பர் எங்கே போகிற, நீ எதையோ மறைக்கிற, அப்பா கிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு போகிறவளை வேண்டாம் நான் உனக்கு பஸ்ஸில் சொல்கிறேன்னு பேசிட்டு இருக்கிறத டெய்லர் கேட்டுக்கிறாரு. ஜாக்கை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. ஆம்பருடைய டிராயிங் புக்கு இங்கே இருக்கிற ஒரு பாண்டில் விழுந்து அதில் இருந்த டிராயிங்ஸ் எல்லாம் அழிஞ்சிடுச்சு, அதில் இருக்கிறதெல்லாம் உயிரோட வரும்னு சொல்கிறத கேட்டதும் டெய்லர் கோவப்பட்டு முட்டாள் மாதிரி பேசாத, ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. காஃபி குடிக்கிறதுக்காக மக்கை வச்சுட்டு மெஷின் ஆன் பண்ணிட்டு விண்டோவை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபாரஸ்ட்ல இருந்து ஏதோ டிஃப்ரெண்டான அனிமலோடைய சவுண்டு கேட்கும். அதுக்குள்ளேயே இவருடைய சிஸ்டர் வந்து வீட்டு க்ளீன் பண்ணணும், இந்த திங்ஸ் எடுத்துட்டு போன்னு சொல்கிறாங்க. அதில் உடஞ்சிருந்த அந்த பிளேட்டு புது பிளேட் ஆயிருக்கிறத பார்த்ததும் டெய்லருக்கு அப்போ தான் ஜாக் சொன்னது சரிதானோன்னு தோணும். இந்த பக்கம் பஸ்ஸில் உக்காந்துன்னு இருக்கிற ஜாக்கு கிட்ட அந்த குளத்துல என்ன இருக்கு, உண்மையை சொல்லு அப்படின்னு ஆம்பர் கேட்குறா. அந்த குளத்துல ஒன்றும் இல்லை, சும்மா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ
பஸ்ஸை சடனா டிரைவர் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. தூரத்துல இருக்கிற ஒரு வெஹிக்கிளோட டோர் எல்லாம் ஓபன் ஆயிருக்கும். இவங்க வண்டி மேல மழை துளி மாதிரி ஏதோ விழுந்துகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம தூரத்துல இருந்து ஒரு சவுண்டும் கேட்கும். ஆம்பருக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுட்டு டிரைவர் கிட்ட உடனே வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்றா. அப்போ உயரமான 2 கைங்க மேல வந்து பயங்கரமான சவுண்டு கேட்கும். அப்படியே எந்திரிக்குது. ப்ளூ கலர்ல ரவுண்டா பெரிய கண்ணுங்களை வச்சுக்கிட்டு பார்க்குது. எல்லாம் பதறாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்பீடா போனா அதுவும் விடாம ஃபாலோ பண்ணிட்டு வர்றத பார்த்து குறுக்க வண்டி இருந்ததை பார்க்காத அதுல மோதி வயலுக்குள்ள போய் நின்னுடுது. எல்லாரும் பயத்துல இருக்கிற சமயத்துல அந்த விசித்திரமானது பின்னாடியில இருந்து பார்க்கறத பசங்க எல்லாம் பார்த்துட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. இது பேரு தேவ். தூங்கிட்டு இருக்கிறத எழுப்பிட்டா பார்க்குறவங்களெல்லாம் நசுக்கிடும்னு, இது தூங்க வைக்கணும்னாக்கா பாட்டு போடணும்னு ஆம்பர் சொல்றா. அதுல ஒருத்தன் சாங்கை பிளே பண்ணதும் அது தூங்கிடுது. அந்த கேப்ல எக்ஸிட் வழியா எல்லாம் மேல வந்துடுறாங்க. சடனா சாங் ஸ்டாப் ஆயிடுது. அந்த தேவ் கண்ணை முழிச்சுக்கிட்டு திரும்பவும் இவங்கள துரத்துது. அந்த பக்கம் டேலர் அந்த பிளேட்டை பார்த்துக்கிட்டு நேரா வீட்டுக்குள்ள போய் எதையோ தேடுறாரு. அப்பதான் வீட்டை பார்க்கறதுக்காக 2 பேர் வந்திருப்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எதையோ தேட கபோர்டை ஓபன் பண்ணா அங்க காணாம போன காஃபி மக்க பார்த்துட்டு எடுக்கிறாரு. மக்கு மேல என்ன கலரா இருக்கேன்னு திருப்பினா ரெட் கலர்ல ஸ்பைடர் ஒத்த கண்ணை வச்சுக்கிட்டு முழிக்குது. அப்படியே பயந்து மக்க கீழே போட்டதும் இவர் மேல ஏறிடுது. அதை உதறி விட்டு பிளேட்டால ஒரே அடி. அது அப்படியே கலர் பவுடரா மாறிடுது. இத வீடு பார்க்க வந்தவங்க பார்த்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் தேவுங்கிற விசித்திர உருவம் பசங்களை விடாம துரத்த அதுல ஒருத்தன் காட்டு பக்கமா போயிடுறான். அங்க அவன் பின்னாடி திருஷ்டி பொம்மையாட்டம் ஒண்ணு நின்னுக்கிட்டு இருக்கிறத பார்த்து முதல்ல பயந்தவன் அதுக்கப்புறம் யார் நீ போய் இங்க இருந்து அப்படின்னு சொல்றான். அது தலையை சுத்தி முள்ளு மாதிரி இந்த லைட் கண்ல வர சவுண்ட் ஆட்டம் வந்துட்டு இருக்கும் போது பின்னாடியே இன்னொன்னு உயரமா ஆரஞ்சு கலர்ல பெரிய வாயை திறந்துக்கிட்டு சோளக்காட்டு பொம்மையாட்டம் நின்னுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவன் அசையாம அங்கேயே இருக்க அதுவும் வாயை பொழந்துக்கிட்டு அவனை கடிக்க பாக்குது. ஆனா அவனுக்கு எதுவும் ஆகல. அப்போதான் தெரியுது அதுக்கு கண்ணு தெரியாதுன்னு. அதுக்குள்ள ஜாக் வந்து அவனை இழுத்துடுறான். இந்த திருஷ்டி பொம்மை மறுபடியும் இவங்க முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்குது. அப்போ ஜாக்கு இதை நீ தான் ட்ரா பண்ணியான்னு கேட்குறான். எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன். சரி சொல்லு, இது கிரையான்ஸா இல்லை மார்க்கரான்னு கேட்டதுமே அது மார்க்கர் அப்படின்னு சொன்னதும் அதை தூக்கி அப்படியே தண்ணியில் முக்கி அலசிடுறான். அது அப்படியே கரைஞ்சிடுது. பின்னாடி திரும்பினா ஆரஞ்சு கலரில் கண்ணு தெரியாத அந்த உருவம் ஒரு மாதிரி சவுண்டு பண்ணின்னு நிற்குது. இவனுங்க பயந்துருந்தா ஆம்பர் கல்லை தூக்கி அது மேலே போட்டதும் அது அங்கேருந்து போயிடுது. இந்த பக்கம் டேலருக்கு போலீஸ் கிட்ட இருந்து கால் வருது. உங்க பசங்க போன ஸ்கூல் வேன் ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்றாங்க. அப்போ அவரும் அவருடைய சிஸ்டரும் போய் பார்க்குறாங்க. வேன்ல யாருமே இல்லைங்கிறத பார்த்ததும் எங்க என் பசங்கன்னு கேட்டா போலீஸு தெரியாது, நாங்கள் தேட சொல்லியிருக்கோம், ஆனால் யாருக்கும் ஒன்றும் ஆகலைன்னு சொல்றாங்க. அங்கே பார்த்தா ஜாக்கு, ஆம்பர், பவுமன் 3 பேரும் வீட்டுக்கு வராங்க. பவுமன் பாட்டுக்கு ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் வாய மூடுறியான்னு ஜாக் திட்டுறான். நான் வேணும்னு இப்படியெல்லாம் பண்ணல, யாரையும் பயமுறுத்த செய்யல, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஆம்பர் சொல்கிறா. கவலைப்படாத, எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்னு ஜாக் சொல்கிறான். அங்கே என்னடானா ஃபாரஸ்ட்டில் பிளாக் ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக கவரான ஒருத்தன் பேகை மாட்டின்னு அங்கே இருக்கிற குளத்துக்கிட்ட உக்காந்து பேக்கில் இருந்து என்னென்னமோ எடுத்து புக்கில் கிறுக்கிட்டு இருக்கான். மறுபக்கம் காரில் டேலரும் அவர் தங்கச்சியும் பசங்களை பற்றி பேசின்னு வந்துட்டு இருக்கும்போது காருக்கு முன்னாடி ஏதோ வந்து இடித்ததும் காரை ஸ்டாப் பண்ணிட்டு இறங்கி வந்து பார்க்குறாங்க பூனை. ஆம்பர் புக்கோட ஃப்ரண்ட்ல இருந்த பிக்சர் இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவரோட தங்கச்சி அதை தொட போனதும் திடீர்னு ஸ்பைடர் காலுங்க மாதிரி விரிஞ்சதும் பயந்துடுறாங்க. அதை தொடாதன்னு சொல்றாரு. எந்த மாதிரியெல்லாம் கிறுக்கி வச்சிருக்கான்னு சொல்றப்போ காரை கவிழ்த்து விட்டுட்டு அந்த பூனை அது பாட்டுக்கு கிளம்பி போயிடுது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிட்டு வந்துன்னு இருக்கும்போது ஒரு டவர் மேலே 2 கொம்புங்களை வச்சுன்னு ரெக்கையை விரிச்சு விசித்திரமான ஒரு உயிரினம் இருக்கிறத பார்த்துட்டு 2 பேரும் பயந்து அங்கேருந்து ஓடுறாங்க. இந்த பக்கம் வீட்டில் ஜாக் அதுங்களை அழிக்கிறதுக்காக ஆயுதமாக ஒரு டிராயிங்கை எழுதிட்டு இருக்கிறான். இந்த பவுமன் டிவியை பார்த்துன்னு இருக்கிறப்போ நியூஸில் சிட்டியில் நிறைய இடத்துல விசித்திரமாக ஏதேதோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக வெப்பனங்களை ரெடி பண்ணி போகிற சமயத்தில் ஆம்பர் பாத்ரூம் போகிறா. டோரை க்ளோஸ் பண்ணால் அந்த டோர் எல்லாம் நிறைய ஸ்பைடர்ஸுங்களா இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாத சமயத்துல பவுமன் டோரை லாக் பண்ணிட்டு வெளியே ஓடிடுறான். ஜாக்கு வாட்டர் கன்ல இருந்து வாட்டரை அடிச்சு அழிக்கிறான். அந்த பக்கம் ஆம்பரை நிறைய ஸ்பைடர்ஸுங்க சேஸ் பண்ணிட்டு வரப்போ
அவ பாத்ரூம்ல போய் டப்ல உக்காந்துக்கிட்டு தண்ணியை திறந்து விட்டதும் எல்லா ஸ்பைடர்ஸும் கலர் வாட்டரை கரைஞ்சிடுது. இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்கும். அந்த சமயத்துல பாத்ரூம் விண்டோ வழியா தண்ணி பைப்போட இறங்கி வந்து ஸ்பைடர்ஸுங்களை அழிச்சிட்டு இருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா பவுமேனு. ஒரு வழியா அதுங்களை அழிச்சிட்டு அங்கிருந்து 3 பேரும் போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு டெய்லரும் அவர் சிஸ்டரும் வந்து பார்க்குறாங்க. வீடெல்லாம் ஒரே அலங்கோலமா இருக்கும். என்னாச்சோன்னு பயத்துல பசங்களை கூப்பிடுறாரு. யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த பக்கம் 3 பேரும் ஃபாரஸ்ட்டுக்கு கையில் சில வெப்பனுங்களை வச்சுன்னு வராங்க. அங்கே ஒரு இடத்துல அங்கங்கேயும் சில திங்ஸுங்க இருக்கிறத ஜாக் பார்க்குறான். இந்த பக்கம் வீட்டில் டெய்லரும் அவர் சிஸ்டரும் உக்காந்துன்னு பேசிட்டு இருப்பாங்க. விண்டோ கிட்ட பார்த்தா ஒரு எல்லோ கலரில் பட்டர்ஃப்ளை இருக்கும். டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. அங்கே ஃபாரஸ்டில் ஜாக்கு பாண்டுக்கிட்ட வரான். அந்த பிளாக் ட்ரெஸ்ல இருக்கிற உருவம் எதையோ ட்ரா பண்ணி குளத்துல போட்டதும் அதுலேருந்து ஒரு கருப்பு உருவம் வெளியே வருது. அந்த இடத்துல நிறைய ஸ்கெட்சுங்களா வேற விழுந்திருக்கும். அப்போதான் தெரிய வருது பயங்கரமான விசித்திர உருவங்களை எல்லாம் இந்த பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்கிற உருவம் தான் ட்ரா பண்ணியிருக்குன்னு. அப்போ ஜாக்கு பேக்ல இருந்து வெப்பன் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கிற பேப்பரை எடுப்பான். காத்துல பறந்துடுது. பார்த்தா அங்க அந்த உருவம் வந்து நிக்குது. அப்போதான் அது மூஞ்ச காட்டுறாங்க. பர்பிள் கலர்ல நசுங்கின மூஞ்சா இருக்கும். ஒரு வாளால அந்த பேப்பரை குத்தி கிழிச்சு போட்டுடுது. அங்கிருந்து ஜாக்கு ஓடி போய் ஆம்பர் பவுமேன் கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்றான். உடனே பவுமேன், என்கிட்ட சில வெப்பன்ஸுங்க இருக்கு, நான் போய் அதை என்ன பண்றேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த குளத்துக்கிட்ட போய் அந்த மான்ஸ்டரை தைரியமா கூப்பிடுறான். ஸோ அந்த மான்ஸ்டர் கையை நீட்டினதும் கத்தி வருது. வேகமாக அதுவும் இவன் கிட்ட வர பவுமேன் அவனுடைய வெப்பனை எடுக்கிறான். பார்த்தா மேலேருந்து பிளாக் டிராகன்களாட்டும் நிறைய வர்றதை பார்த்து இவன் பயந்து ஓடி ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த பக்கம் ஆம்பர் குளத்துக்கிட்ட வந்து அங்கே இருக்கிற பேக்ல எதையோ தேட ஆரம்பிக்கிறா. பின்னாடி இருந்து அந்த பிளாக் மான்ஸ்டர் வரான். அதை பார்த்து இவ ஓடுற. அந்த இடத்துக்கு ஜாக்கு கையில் ஃபயர் வெப்பனோட வந்து அது மூஞ்சில் அடிக்கிறான். அது பயந்துக்கிட்டே பின்னாடி போகுது. நீ போ, இது அழிக்கிறதுக்கான டிராயிங் ஏதாச்சும் எழுதுன்னு சொல்றான். ஆம்பரும் டிரா பண்ண போறா. ஆனா ஸ்கெட்ச் எதுவும் ஒர்க் ஆகாததால அங்க இருக்கிற எல்லா ஸ்கெட்சுங்களையும் ட்ரை பண்ற. அந்த பக்கம் பவுமேனை டிராகன் அட்டாக் பண்ண போற சமயத்துல டெய்லரும் அவருடைய சிஸ்டரும் வந்து அவனை காப்பாத்துறாங்க. மற்ற டிராகன்களையும் அவங்க அடிச்சு சாகடிக்கிறாங்க. ஃபயர்னால அந்த மான்ஸ்டரை சமாளிச்சுக்கிட்டு இருந்து அப்படியே பின்னாடி நகர்ந்து போய்கிட்டே இருக்கிற சமயத்துல அவனுடைய காலு கல்லுல தடுக்கி கீழே விழுந்துடுறான். அப்போ அது அவனை தாக்கி வாயில இருந்து நீளமா நாக்க வெளியே விட்டு ஜாக்கு கழுத்தை நெரிக்குது. அங்க ஆம்பர் அந்த மான்ஸ்டர் நாக்க பிடிச்சிக்கிட்டதும் அவளுடைய கைங்கள்ல இருந்து நீளமான வேருங்க வந்து அதுவை தூக்கி வீசிடுது. அப்போ ஆம்பர் அந்த மான்ஸ்டரை பிடிச்சி அப்படியே தூக்குற. உன்னை பார்த்து எனக்கு பயம் இல்லைன்னு சொல்றப்போ மான்ஸ்டர் கையை ஜாக்கு ஒரு டைமண்ட் சாவால கட் பண்ணிடுறான். கீழே விழுந்த அது மறுபடியும் அட்டாக் பண்ண வரப்போ பெரிய கன் மிஷினோடைய ஷூட்டு அந்த மான்ஸ்டரை அடிச்சு அப்படியே தூக்கி வீசிடுது. யாருன்னு பார்த்தா பவுமன். அவன் கையில ஒரு வெப்பனை வச்சுன்னு இருக்கான். இந்த பக்கம் டெய்லர் ஆம்பரை கூப்பிடுறாரு. அவளும் ஓடி வர. குறுக்க ஒரு பாம்பு டிராகன் தலையோட தாக்க வர்றத ஆம்பர் பார்த்துட்டு அவளுடைய கையில இருந்த வேறுனால அதை துண்டாக்கிடுறா. ஓடி வந்து மகளை கட்டி பிடிச்சிக்கிட்டு என்ன இதெல்லாம்னு கேட்குறாரு. அந்த குளத்துல இருந்து தான் இவ்வளோ எல்லாம்னு சொல்றா. அப்போ அந்த இடத்த சுத்தி கலர் கலரா ராக்கெட்டுங்களா மேலே போகுது. எங்கெல்லாம் இந்த டிராகன்க மாதிரி மான்ஸ்டர்ஸ் மாதிரி எல்லாம் இருந்ததோ எல்லாமே மேலே போய் பிளாஸ்ட் ஆகுதுங்க. இதை அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் பாக்குறாங்க. கடைசியா ஒரு பட்டர்ஃப்ளை ஆம்பர் கையில உக்காந்து அதுவும் பறந்து போயிடுது. இது அவங்களுடைய அம்மா போல. அதுக்கப்புறம் ஜாக்கு அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சுன்னு அம்மா போயிட்டாங்கன்னு அழறான். அடுத்த சீன்ல அந்த வீட்டை விற்காம அவங்களே இருக்காங்க. பசங்க எப்பவும் போல ஸ்கூலுக்கு போறாங்க. திரும்பவும் ஆம்பர் ட்ரா பண்றா. ஆனா இந்த தடவை ஒரு பட்டர்ஃப்ளையை ட்ரா பண்றா. இதோட இந்த மூவி எண்ட் ஆகுது.